வணக்கம். திருமணம் தள்ளி போகுதே என்று கவலைப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாட்களில் அரச மரத்தை 108 முறை பிரதட்சணம் செய்வது மகா புண்ணியம் தரும். ஒரு வீட்டில் கணவன் விரதம் இருந்து வழிபட்டால் கணவனுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும். ஆனால் மனைவி விரதமிருந்து வழிபட்டால் மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும் குழந்தைக்கும் கூட நற்பலன்கள் கிடைக்கிறது. மாணவர்களை பள்ளியில் சேர்க்க அஷ்டமி, நவமி, கரிநாள், ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து புதன், வியாழக்கிழமைகளில் அமிர்த யோகம், சித்த யோக காலத்தில் மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பது எதிர்கால கல்விக்கு நல்லது. வியாபாரிகள் தங்களது கடைக்கு நல்லவர் கெட்டவர் வந்து போவதால் திருஷ்டியை போக்க இரவில் கடையை மூடும் பொழுது சூடம் ஏற்ற வேண்டும். எலுமிச்சம்பழம் வெட்டி குங்குமம் தோய்த்து கடையை சுற்றி கடையின் 4 திசைகளிலும் போட்டால் வியாபாரம் நன்கு விருத்தியாகும். திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சையை சொருகினால் திருஷ்டி செய்வினை நீங்கும். விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் மிகவும் பிரியமான மரம் வன்னி மரம். வன்னி மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை வழிபடுவதால் சனி, ராகு, கேது தசாபுத்தி பாதிப்பு, ஆயுள் விருத்தி, நினைத்த காரியம் நிறைவேறல், பொன்பொருள் சேர்க்கை, ஏற்றமான வாழ்வு அமையும். ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாக போற்றப்படுவது அரச மரம். அரச மரத்தின் வேரில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணுவும் மேல் பகுதியில் சிவனும் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற அனைத்து தெய்வங்களும் உபதேவதைகளும் அரச மரத்தின் பழங்களில் வாழ்வுதாயும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது. திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாட்களில் அரச மரத்தை 108 முறை பிரதட்சணம் செய்வது மகா புண்ணியம் தரும். நீண்ட ஆயுள், பிள்ளை பேறு, நோயிலிருந்து நிவாரணம், வைகுண்ட பிராப்தி இவை கண்டிப்பாக கிட்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தமிழ் மாதம் துவங்கும் போதும் உத்திரம் நட்சத்திரம் வரும் வளர்பிறை நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலை சார்த்தி அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு பால், தயிர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.